ஹே கைஸ்! நைட் டின்னருக்கு ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணலாமே அப்டின்ட்டு, ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, அதில கடுகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியா கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கிட்டு, அது கூடவே நான் கொஞ்சம் வெங்காயமும், ஒரு 2 பச்சை மிளகா நானா கீறி அத போட்டுக்கிட்டு, இப்போ அத நல்லா அது கூட வதங்கும்போதே, கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சமா பட்டாணி, பச்சை பட்டாணி, இப்போ இதுதான் நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 3த்தையும் நல்லா கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்குனதுக்கப்புறம், அது கூடவே இது 3 வெஜிடபிளையும் நான் ஆட் பண்ணி, இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்க விடுற அளவுக்கு, அது கூட தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் வதங்க விடுறேன். அது கொஞ்சம் நல்லா காயெல்லாம் வேகணும். அதுக்காக நான் கொஞ்சம் வதங்குனதும் ஒரு கொஞ்சம் அரைவேக்காடா வந்ததுக்கப்புறமா, அது கூட தேவையான அளவு நான் ஒரு 2 1/2 ஒரு சின்ன கிளாஸ்ல 2 1/2 கிளாஸ் அளவு ரவா எடுத்திருந்தேன். இந்த கிளாஸ் அளவு தான் நான் ரவா எடுத்திருந்தேன் 2 1/2 கிளாஸு. ஸோ அதுக்கேத்த மாதிரி 1 கிளாஸு ரவாக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அப்டின்னா நான் வந்து 2 1/2 கிளாஸ் எடுத்திருந்தேனா, இப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு 1 கிளாஸ் ஒரு 1/2 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊத்தியிருக்கேன் ரவா உப்புமாவுக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அது கூடவே உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் வறுத்த ரவா தான் நான் வச்சிருந்தேன். ஸோ அதையும் அத வந்து இப்போ கொதிச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரேடியா கொட்டாம, கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கொட்டி கிண்டிட்டு கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் நல்லா பொல பொலன்னு வரும். இதே மாரி பொல பொலன்னு வரணுன்றதுக்காக நம்ம தண்ணி தான் கரெக்ட்டா வைக்கணும். இல்லன்னா கொஞ்சம் குழஞ்சிரும். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறோமோ, அந்த அளவு கிளாஸ்லயே நம்ம ரவாவும் எடுத்துக்கணும். அப்பதான் கொஞ்சம் மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன் ரவாவ. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி தான் இருக்கும். அதுவும் கிண்டிட்டே இருந்தீங்கனாக்கா, கொஞ்சம் பொல பொலன்னு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அ கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதும் நம்ம பொல பொலன்னு ஆயிடும். இப்போ பாருங்க ஃபுல்லா தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கோகனட் சட்னிய வச்சு நாங்க சாப்பிட்டோம். இதில நீங்க அ வெஜிடபிள் வேற கூட நான் போடலாம். நான் வந்து பீன்ஸ், கேரட், பட்டாணி மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாசனையா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக, அதுவும் இல்லாம கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இப்போ நான் என் ஹஸ்பண்ட்க்கு கோகனட் சட்னி அண்டு ரவா உப்புமா வச்சு குடுத்துட்டேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.